ஒரு தலைவர் ஃபேன்ஸ் கிடைக்கிறாங்களா உங்களை? டைட்டிலே பயங்கரமா இருக்கு. இல்லைங்க என்னன்னா இது ஒன்ஸ் ஒரு ஆள் முடிச்சிடலான்ட்டு தாங்க, வேற ஒன்றும் இல்லை. இவனுங்க எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறவனுங்களை மிரட்டுறதுங்க, நியூஸ் ஏஜென்சி வச்சு நியூஸ் எழுதுறது. இன்னைக்கு ஏசியானெட் நியூஸ் வந்து பிரசாந்த் காமலியில பண்ணாங்க. யார் கூட பண்ணாங்க? பிரசாந்த் ப்ரோ இங்க பாத்தீங்களா அப்படின்னு. இவனு என்னன்னா இந்த மிரட்டுறதே வேலையா போச்சுங்க. என்னங்க இதே இந்த மிரட்டலை வந்து 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கானுங்க. எவனாவது ஒருத்தர் எதிர்த்து பேசினா அவனை வந்து மிரட்டுறதே வேலையா போச்சு. அது மட்டும் தானே பண்ண முடியும், வேற என்ன பண்ணுவாங்க? இல்ல இது வந்து என்னன்னு பாத்திரலான்னே முடிவாயிடுதுங்க. என்ன இவனுக்கு என்ன பண்ணிடுவானுங்க? அதுதான் அமைதியாக ட்ரிகர் பண்ணி விடுறது. இல்ல என்ன பண்ணிடுவானுங்க, நான் கேட்கறேன், என்ன பண்ணிடுவானுங்க? சைட்ல உட்காந்துட்டு ஒரு மூஞ்சி கூட இல்லாம ஒரு ஃபேக் ஐடில உட்காந்துக்கிட்டு. அதுதான் ஃபேக் ஐடி தான். ஒருத்தனாவது வந்து அவ்வளவு தைரியமாக்கறவன் வந்து ஒரிஜினல் ஐடில வந்து பேசுனானுங்கன்னா வந்து வாடா நேரா வா, களத்துக்கு வா, சண்டை போடலாம். வா களத்துக்கு வா, சண்டை போடலாம். வீரமணி சொல்ற மாதிரி தான், வாடா பொட்டப்பொறுக்கி நேர்ல வாடா அப்படிங்கறது. இல்லைங்க நேத்து வந்து ஒண்ணுமே இல்லைங்க. நாம சொன்னது என்னன்னா களத்துல இருக்கிறதுக்கு வீரன் தான் களத்துல இருப்பான் அப்படின்னு சொல்றோம். இவங்க சொல்றாங்க வேற ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட் தான். என்ன களத்துல இல்லைன்னா அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? போய் அவர் ரஜினி சார் போய் கேளியா, அவரை போய் கேளுங்க. அவர் கட்சி ஆரம்பிக்கலன்னா அவரை போய் கேளு. நீ எம் மேல எது கோவப்படுற? நீ அங்க போய் கேளுறா, அங்க போய் கேளு. என்ன ஆளை வச்சுக்கிறது, நியூஸ் ஏஜென்சி சைட்ல வச்சுக்கிட்டு உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விடுறது. எவனாவது ஒருத்தன் தூண்டி விட்டு அவனாவது ஒரு பரப்புனா அவன் சைலண்ட் ஆயிடுவான்னு. மயிர்ல சைலண்ட் ஆகும், இன்னும் ஜாஸ்தியா பேசுவான்டா. என்ன பண்ணிருவீங்க? வாடா ருத்ரா பாய் வா. என்ன எவன் போட்டு விட்ட வேலை இது? இருங்க இவனுக்கு என்னன்னு தான் பாத்துருவோம். இந்த மயிராண்டிங்களா சும்மா பெரிய மயிராண்டிங்க. இருங்க ப்ரோ, நீங்க உள்ள வராதீங்க, நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கீங்க, நான் பேசுவோம். ஓகே 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 ஓகே. என்னடா ருத்ரா பாய் சொல்றா, என்னடா பண்ணிட்டேன் நானு உங்களைய? சொல்றா, என்னடா பண்ணிட்டான்? ரஜினி சாரை பத்தி கூட தான் அவங்களோட ஆப்போசிட் குரூப் வந்து அவதூறு பரப்புறக்காண்டி நிறைய விஷயம் போட்டிருக்கான். இப்போ அதெல்லாம் உண்மையா? ஒரு நாள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, 4 நாள் ஞாபகம் இருக்கா? இப்போ அதெல்லாம் உண்மையா? அவனு சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க ஆளை வச்சு உட்காந்து ஆர்டிக்கல் எழுத வைக்கிறீங்க, அதை பார்த்து இங்க பயந்துருவோமா நம்ம? ஒருத்தருக்கு நிஜமாவே பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க போய் கேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்களா? எல்லாரும் கமெண்ட் இருந்திருப்பாங்களா இந்த சொசைட்டில? இப்படியே புனைஞ்சு வர்றவன் போறவன் எல்லாம் மிரட்டுறது மயிராண்டிங்க. என்னடா மிரட்டுறீங்க? பேசுறா ருத்ரா பாய்ங்கிறவன், பேசு. வாய் இருக்கலாம், வாய்மயிர் இருக்குல்ல, பேசுறா. நான் இங்கதான் இருக்கேன் ப்ரோ. அவன் மேல ஷேர் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. அததான் கொஞ்சம் பாருங்க. இல்லங்க ஷேர் பண்ணிட்டு நான் இங்க ஆம்பளையா நின்னு உன் கூட பேசுறேன்டா. பேசுறா, சரியான ஆம்பளைனா பேசு. என்ன உங்களை பார்த்து என்ன பயமா? இங்க பிறந்து வளர்ந்த தமிழ நான் உன்னை பார்த்து பயந்துருவேனாடா? நீங்க பண்ற என்ன இந்த 420 வேலையை பார்த்து பயந்துருவோமா நாங்க? பிரசாந்த் மேல ஃபுல்லா ஷேர் பண்ணிருக்காங்க. கோஹோஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. பிரசாந்த் அந்த லீனர்னு ஒரு ஐடி இருக்கு இல்லீங்களா, அதுவும் தூக்கி விடுங்க. எல்லாம் ஃபேக் ஐடில வரானுங்க. இல்லங்க என்னங்க பொட்ட பசங்க சும்மா உட்காந்துட்டுங்க, ஒரு தைரியம் கிடையாது. ஒரு நிமிஷம் பாடி லீனரும் ருத்ர பாஷா ருத்ரா பையா தூக்கி விடுங்க. அதாவது அவனை தூக்கி விடுங்க, அவனை தூக்கி விட்டு அது பாடி அந்த மேல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணியா. என்ன மயிறு இது பண்ணார் லீலை. பிரியானந்த் கூட என்னடா லீலை பண்ண? பிரியானந்த் என்னோட ஃப்ரெண்ட், லீனரை தூக்குங்க. உட்காந்து காமெடிக்கு பேசுனதெல்லாம் எடுத்து மேல போட்டுக்கிட்டு வந்து லீலை பண்ணாரு, மயிரை பண்ணாருன்ட்டு. என்னங்கடா, என்னதான் நினைச்சுக்கிறீங்கடா? என்ன இருக்கிறவன பைத்தியார நினைச்சுக்கிறீங்க? தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தவங்க பைத்தியார நினைச்சுக்கிறீங்களா? உட்காந்து மாஃபியா பண்ணிட்டு இருக்கீங்களா? போடா போய் கேளு, ரஜினி சாரை போய் கேளு. ஏன் சார் கட்சி ஆரம்பிக்கல? அப்படி வந்து சொன்னீங்களா? எல்லாரும் உட்காந்து மைக்க போட்டு சொன்னீங்களே, ஏன் கட்சி ஆரம்பிக்கல? போய் கேள்றா. அவ்வளவு தில்லு இருந்தா அங்க போய் கேள்றா. சௌந்தர்யா உங்களை கேட்டுக்குள்ளேயே விடாதுடா. என்னண்டா வந்து கேக்குறீங்க? சரியான ஆம்பளைங்கன்னா அங்க போய் கேளுங்கடா, எல்லாம் போய் கேளுங்க. என்ன ஏன் சார் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா, அதுக்கப்புறம் ஏன் 5 படம் நடிச்சுக்கிறீங்க, எப்படி சார் நடிக்கிறீங்கன்னு கேளுங்க ரஜினி சார. தொடர்ந்து இன்னும் 10 படம் நடிக்க போறீங்களா, எப்படி சார் நடிக்கிறீங்க?
அப்ப என்ன சார், நாங்க என்ன தக்காளி தொக்கான்னு கேளுங்க. போய் கேளு, அங்க போ. ஆம்பளை இல்ல நீ, போடா. நான் ஆம்பளடா, சரியான ஆம்பளடா. என்ன வா, எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது எனக்கு. நான் ஒரு ஆள் நிக்கிறேன்டா. போய் கேளு, அங்க போய் கேளு. என்ன சார்னு ஒருத்தன் தைரியமா கட்சி ஆரம்பிச்சிருக்கான், ஒருத்தன் கொடி இது பண்ணியிருக்கான், அவனோட கரியரோட பீக்ல ஒரு விஜயன் வந்து உள்ள வர்றாரு. புடிச்சா வாங்க, இல்லைன்னா ஒதுங்கி நில்லுங்கடா. ஒதுங்கி நிக்க முடியாதா? என்னடா உங்களுக்கு பொறாம? ஒருத்தன் வந்தா என்ன பொறாம உங்களுக்கு? என்ன அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னடா எரியுது? ஒரு தமிழன் வந்துட்டு போறான்டா, அவன் நாட்டை ஆழ்ந்துட்டு போறான், தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போறான். அவங்களுக்கு பிரச்சனையா ஒரு தமிழன் தான் பிரச்சனை. நாடகாரன் வந்து இங்க வந்து ஆட்சி பண்ணலாம். தமிழன் தமிழ்நாட்டை ஆளுவான். என்ன இப்போ சப்போர்ட்டா பேசுனா மிரட்டுவீங்களாடா? வா, எவன்லாம் சரியான ரஜினி ஃபேனா வா, வந்து ஸ்பீக்கர் வா, பேசுவா, என்னன்னு பேசுவோம், நாகரிகமா பேசுவோம். நான் கோவமா தான் பேசுறேன், அசிங்கமா பேசல. வா, நாகரிகமா பேசுவோம், என்னன்னு பேசுவா, என்ன பிரச்சனைன்னு பேசுவா. யாரு பிரச்சனை, நானா ரஜினி சாரா? ஒரு ஒண்ணுமில்லாத பிரசாந்திக்கு இவ்வளவு தைரியம் இருக்குடா. எனக்கு உங்களை கண்டெல்லாம் ஒரு பயம் கிடையாது. மொத்தம் இருந்தா வாழ்வு, இல்லைன்னா சாவரம், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன இருது? இந்த தலையை எடுத்துருவீங்களா நீங்க? உட்காந்துட்டு ஓரத்தில் உட்காந்துட்டு வரவன் புள்ளவன் எல்லாத்தையும் அவதூறு பேசிக்கிட்டு, அவதூறு பரப்பிட்டு, உலகத்திலே நீங்க தான் உத்தமனாடா. மற்ற நடிகர்லாம் எவனுமே உத்தமன் இல்லையா? வேற எவனுமே நல்லது பண்றது இல்லையா? நீங்க ஒருத்தர் தான் உலகத்திலே நல்லவனா பிறந்தீங்களா? சொல்லுங்க. எவன் ரஜினி சார் ஃபேர்? வா, மேல வா, பேசுவோம். எவன்டா சரியான ஆம்பளை ஒத்தைக்கு ஒத்த ரஜினி சார் ஃபேர்? எவன்டா? வாங்கடா, பேசுடா. ஆனா இப்பெல்லாம் கூப்பிட்டா எப்படின்னா வருவாங்க, அதுவும் ரஜினி ஃபேன்ஸ். வா, கரெக்டான ஆம்பளை வா, என்ன பிரச்சனை சொல்றா, நான் ஏத்துக்கிறேன்டா. வா, பேசுவோம். ஓரத்தை ஒளிஞ்சுக்கிட்டு கல்ல வீசுறது. டேய் பிரசாந்த் நேத்து நைட் நாங்க வந்து முன்னாடி நின்று போர் செய்யறேன்டா. தப்போ ரைட்டோ நாங்க முன்னாடி நிக்கிறோம், ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒரு மயிரும் கிடையாது. என்ன, நாங்க ஒன்றும் இல்லீகலா எதுவும் பண்ண கிடையாது, எதுவும் கஜா கடத்துறது கிடையாது, எதுவும் பண்ணல. பல்லாயிரம் கோடி சம்பாரிச்சுட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன சிம்பிளிசிட்டின்னு சொல்ல சுத்தம் கிடையாது. கடன் வாங்குற, தொழில் பண்ற, ரிவ்யூ பண்ற, அதில் போஸ்டர் போட்டோம்னா அது காசு தர்றாங்க, இவ்வளவுதான்டா. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. பல நூறு கோடிகளை வீட்டில் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் எம்ப்ளாயிஸ் வந்து சும்மா ரோட்டில் விடுறது கிடையாது. என் அண்ணன் தம்பி மாதிரி கூட வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் நான். என்ன உங்களுக்கு கண்ட என்ன பயமா எனக்கு? சும்மா பார்த்துட்டே இருக்கிற, வந்துட்டு பெரிய இவனுங்க வாய்ஸ் இல்லாம சும்மா வந்து உக்காந்துட்டு கைன்னு விஜயண்ண பிடிச்சி இழுத்துக்கிட்டு என்னடா அவர் என்ன காலில் ஒருத்தன் சொல்றான், ரஜினி சார் கால் தூசிக்கு சம மாட்டேன்னு. நான் அவருக்கே சமண்டா. அவர் வந்து கரெக்டான ஆள்னா நானும் கரெக்டான ஆள், அதே மாதிரி ஒரு ஆள் தான். என்ன காசு நிறைய வச்சிருக்காரு, அவ்வளவுதான். என்ன அவர் உழைக்கிற உழைப்பு தான் நானும் உழைக்கிறேன், அவ்வளவுதான். அவர் ஸ்கிராட்ச்ல இருந்து வந்தார், நானும் ஸ்கிராட்ச்ல இருந்து வர்றேன். என்ன இப்போ அவ்வளவுதான். ஸ்கிராட்ச்ல இருந்து வர்றேன்டா, அடிபடுவோம், ஆமா, அவமானப்படுவோம். நான் திருப்பி சொல்றேன், என் மேல அவதூறு பரப்புறீங்களா? ரஜினி சாரோட ஆப்போசிட் சைட்ல இதே அவதூறு எல்லா பக்கமும் இருக்கு. இந்த நிறைய விஜய் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, இப்படி இருக்காரு, இந்த நடிகை இதை சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்ப அதெல்லாம் உண்மையா? எடுத்து ஷேர் பண்ணிடுவீங்களா? ஒத்துக்குவீங்களா எல்லாரும்? சொல்லுங்க, நான் எடுத்து போடலாமா? அதெல்லாம் உட்காந்து ஒருத்தனை வச்சு நியூஸ் ஏஜென்சி வச்சு எழுத வைக்கிறது, பிரசாந்த் லீலைகள். என்னடா, யாரு தான் லீடா இருந்தேன்? எந்த புள்ள வாழ்க்கையடா கெடுத்தேன் நானு? வா, இங்க வா, சரியான திராணி உள்ள ஆம்பளைனா வா, இங்க வா, மேடை ஏறி பேசு. ஏன் ஒளிச்சிட்டு கல் அடிக்கிற? அதெல்லாம் அடிக்காத. வா, சரிக்கு சம்மா நின்று பேசுவோம், என்னன்னு பேசி பார்த்துருவோங்கிற. நான் மக்களை ஏமாத்தினா இல்லை உங்க ரசிகர் வந்து வரேன்ட்டு 20 வருஷமா உட்காந்துட்டு அரசியலுக்கு வரேன்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா அஜ்ஜோ இல்லைங்க எனக்கு ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு எங்காவது ஓடி போனேன் நான். என்னடா பண்ண நான்? நீ அங்க கேள்றா கேள்விய, ஏன் தலைவா இவ்வளவு வச்சிருக்கீங்க, என்ன தலைவா இப்படி பண்ணிட்டீங்களா தலைவான்னு கேள்றா. அங்க கேளுங்க. கரெக்டான ஆம்பளைங்கன்னா அங்க கேளுங்கடா, கேட்டு வரவீங்க.
வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லுங்க, நிக்க சொல்லுங்க. அரசியல் நின்னா செலவாகும், பண்ண சொல்லுங்க, ஜெயிக்க சொல்லுங்கடா. கமல் சார் இருக்காருன்னா தப்போ ரைட்டோ மக்கள் நீதி மையம் நடத்துறாரு. அவர் கூட்டணி வைக்கிறாரு, வைக்கல, போறாரு போல, கட்சி நடத்திட்டு இருக்காருடா. அவர் சொன்னாரு, கொடி வைக்காரு, பண்றாரு. போய் பண்ண சொல்லுங்கடா. எங்கிட்ட ஏன்டா வந்து கடிக்கிறீங்க? என்ன ஏன்டா வந்து கடிக்கிறீங்க? தைரியமா இருந்தா போ, அங்க போ, பாய்ஸ் கார்டன் போ, இங்க அங்கதான் இருக்குது வீடு, போ, போய் கேளு, அங்க போய் கேளு. அவதூறு, சும்மா அப்படி உட்காந்துட்டு அவதூறு அப்படி வீசுறது. விஜய் அண்ணன் மோசம், பர்சனல்ல மோசம். நீ போய் பாத்தியாடா? அவங்க வீட்டுக்குள்ள போய் பாத்தியா? அவர் வாழ்க்கை என்னன்னு நீ போய் பாத்தியா? அவங்க ஒய்ஃப்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீ பாத்தியா? என்னன்னு தெரியுமா உனக்கு? கேக்குறேன், பாத்தியாடா? அவர் வாழ்க்கை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ வாழ்ந்து பார்த்திருக்கியா? அவரு மோசமானவர். என்ன மோசமானவர்? மயிரில் மோசமானவர். என்னடா போய் பாத்தீங்க? அப்படி அப்படி என்ன பார்த்துட்டீங்க? அவன் உழைப்புடா, அவன் வாழ்க்கை, அவன் பிடிச்சி மேலே ஏறான். இதுல உங்களுக்கு என்னடா வந்தது? அரசியல் கட்சிக்காரனே கம்முன்னு இருக்கான், அவன் கூட வரவேற்கிறான். சரி, ஓகே, விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு, வரவேற்கிறான் அப்படின்ட்டு போறான். உங்களுக்கு என்னடா சைலண்ட்? விஜய் அம்மாவை தள்ளி விட்டார், ஆத்தாவை தள்ளி விட்டார். எங்கடா தள்ளி விட்டாரு பாத்தீங்களாடா? வந்து இன்னொரு ஆங்கிள் காட்டுறாங்கல்ல, அதுல என்ன என்ன தெரியுது? அப்படி அம்மா விட்டு கொடுத்துட்டு ஒரு பையன் இருந்துருவானாடா? அது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் அப்படி இருந்துருவானா? அம்மாவை மதிக்காத ஒரு தமிழ் இருந்துருவானா? கேக்குறேன். என்னங்கடா உங்களை பார்த்து எல்லாம் பயந்து கொண்டு நினைச்சிட்டீங்களா? எல்லாரும் பேச ஆரம்பிக்கட்டுமா? திருப்பி நின்று பேச ஆரம்பிக்கட்டுமா? எல்லாருமோ நின்றுட்டுமா? சொல்லு, நிக்கிறேன்னா சொல்லு. நிக்கிறோம், ஒவ்வொரு வீடியோ போடுறோம், வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான். எடுத்து இருக்கிற ப்ரூஃப் வச்சு, நியூஸ் ஆர்டிக்கல் வச்சு போட்டுமா? எல்லாம் உட்காந்து போட ஆரம்பிக்கட்டுமா? என்னங்கடா டேய்? மிரட்டல், உருட்டல், இது சும்மா அப்படி ஜிகினா கட்டுறது. இங்க வந்து நின்றுட்டு என்ன எவ்வளவு நாள் கட்டுவீங்க உங்க ஜிகினா? சைடுல நின்னுகிட்டு அவதூறு என்ன அவமானம்? இதெல்லாம் புதுசாடா டே. வாழ்றவனுக்கு எல்லாத்துக்கும் அதெல்லாம் இருக்கதான்டா செய்யும். அதெல்லாம் இருந்தாதான்டா அவன் வந்து மனிதன். என்ன நீ கல்லு வீசினா எல்லாம் பயந்துட்டு ஓடிடுவோமாடா? நேத்துல இருந்து பிளான் போட்டுக்கிட்டு இவனுக்கு மேல அப்படி வந்து போடுங்க, ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டு விடுங்க. போட்டு விட்டீங்கன்னா அவர் பயந்துருவாரு. பிரியானந்தோடன் சில்மிசம். என்னடா பிரியானந்த் கூட என்னடா சில்மிசம் பண்ண நானு? ஆக்சுவலி பிரசாந்த் ப்ரோ, நீங்க அந்த கமெண்ட் பிரியானந்துக்கு போடல, ரெஜினா இருக்காங்களே, அவங்க ஏதோ பேட்டியில ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன போட்டீங்கன்னா, நீங்க அப்பனா நீங்க போய் ஸ்ட்ரேஞ்சரோட செக்ஸ் வச்சுப்பீங்களா அப்படின்னு போட்டுக்கிறது. இவனுக்கு நீங்க போட்டதை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரியானந்த இவர் வந்து அபியூஸ் பண்றாரு, ஒரு டெஃபமேஷன் போடுவாங்க, ஒரு டெஃபமேஷன் போட்டு விடுவான். என்ன மயிராண்டிங்க என்னங்க? நானும் பாக்குறேன், சும்மா உக்காந்துக்கிட்டுங்க. எவனா ஒருத்தர் எதிர்த்து பேசுறான்னா அவனை வந்து அவதூறு பேசுறதுங்க. உக்காந்துக்கிட்டு அவன் உட்காந்து பொம்பளை புரோக்கர் பூரா வாழ்க்கை பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. என்ன எந்த பொண்ணை போய் நமக்கு எடுத்து உட்காந்து வச்சிருக்கிறோம் நாம? என்னங்கடா டேய்? நீங்க ஒருத்தர் தான் இருக்கணுமா? நீங்க வேற யாருமே இங்க ஸ்டார் உருவாக கூடாதா? எவனுமே பணஞ்சம் பறிக்க கூடாதா? பின்னாடி நின்று மாஃபியா பண்ணுவீங்களா? எல்லாரும் வாய் திறந்து உண்மை பேச ஆரம்பிக்கட்டுமா? எல்லாரும் உங்களை மாதிரி பேச ஆரம்பிக்கட்டுமா? உங்க லெவலுக்கு இறங்கிடுமா? எல்லாம் பேசுவோமா? இதுக்குதான் ப்ளூ சட்டை மாறனெல்லாம் போட்டு உங்களை பொழக்கிறாரு போல. வேற ஒன்றும் வழி இல்லாம தான் பொழக்கிறாரு போல. அப்பப்போ சும்மா பொழுதுபோக்கு உங்களை பொழக்கிறாரு. அண்ணனை போய் ஏதாவது பேசுங்கடா. என்ன ஏன்டா பேசுறீங்க? அவரை பொழுதுபோக்கு உங்களை வந்து 2 நாளைக்கு உதவி பொழந்துட்டு இருக்காரு மண்டைய.